சுபேந்திரனுக்கு தகுந்த பெண் பார்க்க வேண்டும். எங்க ஊர்ல ஏதாவது பொண்ணு இருக்கா? மூர்த்தி, கோவலங்காட்டு மூர்த்தி. எங்கேயாவது பொண்ணு இருக்காப்பா கோவலங்காட்டு மூர்த்திக்கு? சுபேந்திரனுக்கு தகுந்த பெண் கிடைக்க வேண்டும். அதனால இதோ பெண்ணை தொலைவி போகலாம். பெண்ணை தேடிக்கொண்டு போறோம். ஒரு புத்து, அந்த கன்னி புத்துக்கு மேல ஒரு மகுடம் தெரிகிறது. ஆகா, நவரத்தினத்தால் இழைக்கப்பட்ட மகுடம். இந்த மகுடம் நம்ம இளவரசன் பட்டம் சூட்டும் போது சுபேந்திரன் தலையில இந்த மகுடத்தை சூட்டினா எவ்வளவு அழகா இருக்கும். அழகா இருக்குங்க. எடுத்துட்டு போய் அந்த இளவரசன் சுபேந்திரனுக்கு சூட்டலாம். நான் அசரகிரி பேசுறேன். அதாவது சூரியகாந்தாபுரிக்கும் சந்திரகாந்தாபுரிக்கும் உறவுமுறை ஏற்படும். உறவுமுறை ஏற்பட்டு செத்த பிரேதத்தினுடைய உடம்பில் இருந்து ஒரு குழந்தை பிறக்கும். செத்த பிரேதத்தின் வயிற்றுல. ஆமா, அந்த குழந்தைக்கு தான் நான் மணிமகனமா வர முடியும். இளவரசன் அதாவது தகுதி அல்ல, அதாவது உச்சப்பட்டு போயிட்டார். அதனால இளவரசனுக்கு நான் மகளமாக நான் கிடைக்க மாட்டேன். செத்த பிரேதத்தின் வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகி பட்டம் சூட்டும் போது வந்தா கைக்கு அகப்படுவேன் அப்படின்னு அந்த கன்னி புத்து மேல இருக்கிற மணி நவரத்தினத்தால் அழைக்கப்பட்ட மணிமகனை சொல்லிட்டு மறைஞ்சிருச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சந்திரகாந்தாபுரிக்கும் சூரியகாந்தாபுரிக்கும் உறவு முறை ஏற்படும். சந்திரகாந்தாபுரிக்கும் சூரியகாந்தாபுரிக்கும் உறவு முறை ஏற்படும் அப்படி சொல்லியிருக்கு. அப்ப நம்ம இளவரசனுக்கு தகுந்த பெண்ணு சந்திரகிரி பட்டணத்துல தான் இருக்கும் போல இருக்கிறது. பார்க்கலாம். வெயில் மண்டைய போலக்குது. கொஞ்ச நேரம் இந்த நிழல்ல உட்கார்ந்து ஓய்வு எடுத்துட்டு பிறகு போலாம். ஐயோ டேய் சிசியா, நம்ம மகாராஜா வேற பொண்ணு பாத்துட்டு வந்து மாப்பிள்ளை பாத்துட்டு சொல்லிட்டாரு. நம்ம எங்கிருந்து போய் மாப்பிள்ளை பாக்குறது? ஒன்னும் தெரியலையே. இங்க யாரு மாப்பிள்ளை யாரும் 2 புரோக்கருங்க மோனன்னு பேசுறாங்க. யார்கிட்ட போய் மாப்பிள்ளை தேடுறது? மாப்பிள்ளைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணை பார்க்க போறோம். பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம். மாப்பிள்ளை தம்பிங்களா, யாருப்பா நீங்க? யாருப்பா நீங்கள்? யாரு இருக்கட்டும். உன் பேர் என்ன? வீராங்கம். உன் பேர் என்ன? சூராங்கம். வீராங்கன் சூராங்கன். இப்ப நீங்க என்ன விஷயம் வந்திருக்கிறீங்க? நாங்க எங்க மகாராஜா எங்க பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். இளவரசி. இளவரசி. அதாவது உங்க நாட்டினுடைய பேரு சந்திரகிரி பட்டணம். சந்திரகிரி பட்டணத்தை ஆளக்கூடிய சந்திரகாந்தி என்று சொல்லக்கூடிய இளவரசிக்கு இப்ப மாப்பிள்ளை பார்க்கணும். அப்படியா? ஆமா ஐயா, நான் சூரியகாந்தாபுரி பட்டணம். சூரியகாந்தாபுரி பட்டணம். சூரியகாந்த மகாராஜனுக்கும் இளவேணி அம்மாளுக்கும் சுபேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளவரசன். அந்த இளவரசனுக்கு நான் பெண்ணை தேடி வந்தேன். பெண்ணை தேடி வந்தீங்க? ஆமா. எங்க உங்க பொண்ணு போட்டோவை காட்டு பார்க்கலாம். பொண்ணு போட்டோ பாருங்கள். இதோ என் மாப்பிள்ளை போட்டோவை பாருங்க. பரவாயில்லையே. சரி, பரவாயில்ல. அப்படியானா? அப்படியாக இருந்தாலும் 1000 காவேரிக்கு தாண்டி அந்தாண்ட நீர் வத்தாத ஏரி இருக்குதா உங்கள்கிட்ட? ஒரு யோஜனைக்கு 100 காலவழி. ஆமா. வத்தாத நதி ஏரி இருக்கிறது. இருக்கிறதா? அப்படியாக இருந்தாலும் இப்ப நேரடியா வாங்க
மகாராஜா கிட்ட போலாம். அப்படியாகட்டும். வாங்க போலாம். ஐயா வீராங்க மகாராஜா, போன காரியம் என்ன ஆச்சு? போன காரியம் மிஸ் ஆகுமா? நல்லது பண்ணிட்டீங்கல்ல? நல்லது பண்ணிட்டு வந்துட்டீங்க. அப்படியா? மாப்பிளைய கூட்டிட்டு வந்துட்டேங்க. அரசு வணக்கம். நான் சூரியகாந்தபுரி பட்டணத்திலே இருந்து வருகிறேன். என் பெயர் மந்திரிகுமாரன். சூரியகாந்தபுரி ஆளக்கூடிய சூரியகாந்த மகாராஜனுக்கும் இளையாணி மகாராணிக்கும் பிறந்த சுபேந்திரன் என்று சொல்லக்கூடிய இளவரசனுக்கு நான் பெண் பார்க்க வந்தேன். அப்படியா? வந்த இடத்திலே உங்க மந்திரி வீராங்க சூரன் சொன்னா செல்லமுத்துக்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குது. இருக்குது அது இருக்குது, படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணை கேட்டா கொடுத்துருவாருன்னு சொல்லியிருக்கான். அதனால உங்க பொண்ண உங்க பிள்ளைய நான் பொண்ணு கேட்க வந்திருக்கேன். ஐயா, என்னுடைய பிள்ளையாக விளங்கக்கூடியவ, ஆனால் சந்திரகிரி பட்டணத்தை ஆளக்கூடிய சந்திரகாந்தா என்கின்ற பெண்ணுக்கு தான். அப்படியா? ஆமா. பிள்ளைக்கு பணியாரம் சொல்ல தெரியுமா? மொத்த பணியாரம் வேணா பெருசு வச்சு சொல்லுவாங்க. அன்னைக்கு 2 ரூபாய்க்கு விட்டாங்க. இன்னைக்கெல்லாம் தடையும் இல்லை. பணியாரம் சொல்ல தெரிஞ்சா கட்டிட்டு போறோம். இங்க பாருங்க, பணியாரக்காரினே பேருங்க. பேரே பணியாரக்காரியா? பேரே பணியாரக்காரின்னு பேரு. நீங்க அதுக்கெல்லாம் ஆச்சரியப்பட போடாதீங்க. உங்க பையனுக்கு இல்ல இல்ல இல்ல, என்ன பையன் பணியாரத்துக்கு ஐயா தெரியுமா? எல்லாரும் கூட வந்தாங்க, நான் கடை வச்சு குழச்சிட்டு இருந்தேன். இந்த கூத்தாடிங்க எல்லாம் வந்தாங்க கடை. ஒரு நாள் 3 படி திருப்பி 30,000 செலவு பண்ணுறோம். இளவரசி நான் சூரியகாந்தபுரி பட்டணத்தில் இருந்து வருகிறேன். என் பெயர் மந்திரிகுமாரன். சூரியகாந்தபுரி பட்டணத்திலே சூரியகாந்த மகாராஜனுக்கும் இளவேணி அம்மாளுக்கும் மகனாக பிறந்த சுபேந்திரன் என்று சொல்லக்கூடிய இளவரசனுக்கு நான் பெண் பார்க்கின்ற ஓவியத்தை கொடுத்தேன். அப்படியா? மாப்பிளை காட்டு. ஐயா, தங்களுடைய அண்ணா அப்ப இவர் மாப்பிள்ள இல்லையா? இவர் இல்லம்மா, இவர் பெயர் வந்து மந்திரகுமாரி. மாப்பிள்ள உனக்கு தகுந்த மாப்பிள்ளை அவரு பெண் பார்க்க வந்திருக்காங்க. இளவரசனுடைய ஓவியம் கண்ணே பார்த்தாயா? உனக்கேற்ற மாப்பிள்ளை இதுல இருக்காங்க. அதனால இது உனக்கு மாப்பிள்ளை பிடிக்குதா அப்படி என்று பாருமா. இந்த பிள்ளை யாருங்க? இந்த பிள்ளைங்களா? இது மினிக்கிங்க. இந்த மனவாளர் எனக்கு பிடித்திருக்கிறது. இருந்தாலும் அவரிடத்திலே ஒரு வார்த்தை பேச வேண்டும். அப்படியா? சரி பேசுமா. ஐயா இளவரசி போங்கப்பா. சரிப்பா. இளவரசி இதோ உங்களுடைய இளவரசனை நான் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? எப்படி என்றால் திக்கைக்கு 100 கால யோஜனை தூரம். ஆனால் அகன்ற ஏரியாக இருக்க வேண்டும். பட்டாத ஏரி. அந்த ஏரியில என்னைக்குமே தண்ணீர் வற்றக்கூடாது. அப்படியா? வற்றாத நதியாக இருக்கக்கூடிய திசைக்கு 100 கால தூரம் இருக்க வேண்டும். இந்த பக்கம் பார்த்தால் 100 கால தூரம் இருக்கும், இந்த பக்கம் பார்த்தால் 100 கால தூரம். இளவரசி 4 திசைக்கும் 4 யோஜனை காதவழி. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வற்றாத ஜீவநதி ஒரு ஏரி எங்க நாட்டிலே இருக்கிறது. சரி, அப்படியானால் உங்கள் தந்தையை கூப்பிடுங்கள், நாள் குறித்து விட்டு போகலாம். மகாராஜா சரி, உங்கள் மகளுக்கு சம்மதம். நான் இந்த ஓவியத்தை காட்டி வருகிற வெள்ளிக்கிழமை விழி 12ஆம் தேதி நான் மாப்பிள கோலத்தோட மாப்பிளையை அழைத்துக் கொண்டு சந்திரகாந்தாபுரி பட்டணத்துக்கு வந்துடுவேன். நீங்கள் இந்த சந்திரகாந்தாபுரி பட்டணத்திலே கல்யாணத்துக்கு வேண்டுமான ஏற்பாடு எல்லாம் அனைத்துமே பந்தல் பச்சை பந்தல் மாவளை தோரணங்கள் அனைத்துமே கல்யாணத்தோட வைத்திருக்கிறோம். கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்து வைக்கிறேன். கண்ணு எப்பப்பா கல்யாணம்? இப்ப வருங்கண்ணு இருக்கண்ணு. அதனால நான் சென்று வருகிறேன். நான் வருகிற வெள்ளிக்கிழமை விழி 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்குமா?
ஆமா ஆமா ஏப்பா கேக்கண்ணே இன்னும் 3 நாள் இருக்குதுப்பா. நாளைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு வெள்ளிக்கிழமை. இல்லையா? நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நாலாம் அன்னைக்கெல்லாம் அதனால் நான் மாப்பிள்ளை கோலத்தோடு வருகிறேன். அப்படியே திருமணத்துக்கு நம்ம ஏற்பாடு செய்யுங்க. அத மாதிரி நான் திருமணத்துக்கு ஏற்பாடுகளை செய்கிறேன். சென்று சென்று வருகிறேன். போய் வாங்க. கண்ணாடிங்க. கண்ணாடி இருக்குதா? அம்மா சந்திரகிரிப்பட்டினம் ஏப்பா. சந்திரகிரிப்பட்டினத்தை ஆளக்கூடிய சந்திரகாந்த மகாராஜனுடைய மகளாக விளங்கப்பட்ட சந்திரகாந்தி என்று சொல்லக்கூடிய இளவரசி ஓவியத்தை பாருங்கள். அடடடடா. கண்ணே இந்த ஓவியத்தை சுபேந்திரன் பார்த்தால் அவன் பின்னாடியே வந்து வந்தா சுவாமி. கட்டி போட்டாங்க இருப்பானா? இருக்கவே மாட்டான். அவளுக்கு என்ன பிறந்திருப்பான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு அழகான ஒரு ஓவியம். ஆமா சுவாமி. இந்த ஓவியத்தை காட்டி நான் எப்படியாவது இளவரசனை கூட்டி வந்து விடுகிறேன். சீக்கிரமா போய் கூட்டு அம்மா மகனே. கல்யாணத்துக்கு வெளி 12ஆம் தேதி மாப்பிள்ளை கோலத்தோடு நான் வந்து விடுகிறேன். சரி. கல்யாணத்துக்கு வேண்டுமான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்து விடுங்கள் ஆ. அப்படின்னு நாள் குறிச்சிட்டேன். ஆ. ஆனா பந்தலுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆ. ஆனா மாப்பிள்ளையோட போனா தாலி கட்டி பொண்ணோட வரலாம். மகனே எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. மாப்பிள்ளை வந்தா கல்யாணம். நீ சீக்கிரமா மகனை போய் கூட்டு வா. இளவரசன் அழைத்து வருகிறேன். சுபேந்திரா, சுபன். ஏங்க இருங்க ஏங்க இப்பதானே வந்து படுத்தோம். படுங்க. யாரோ கூப்பிடுறாங்க. இப்பதான் வந்து படுத்தோம். அடையே ஏங்க எங்க இந்த பிச்சைக்காரன் எல்லாம் இப்பதான் வருவானா? நானும் கேக்குறேன். சரி பிச்சைக்காரன் ஆ, படுத்து படுங்க. சுபேந்திரா, ஐயோ சுபன். என் மண்ணி குரல் போல் தெரிகிறது. இது என்னன்னு பாட்டு வரேன். எடுத்து வச்சாரு உள்ள. ஏங்க எங்க அவரை முடிச்சிட்டு போங்க. நீங்க போங்க. ஏங்க அப்ப கண்ணல படாதீங்க. கண்ணுல பார்த்தா கருவழிஞ்சு போயிருமா குட்டியால. கோவலங்காட்டு மூர்த்தி குட்டியால எப்ப அம்மா இருந்து நாங்க கூத்தாடிக்கிட்டு இருக்கிறோம். அம்மா இருந்தான்னா ஆடு கூட இருந்தான்னா இது கூத்து இல்லையா? கூர்த்தி எங்க கூர்த்தியா வச்சிருக்கிற அப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதான் பேசாம இருக்கிறது. அடிக்கடி அடிக்கடி நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறாய் சண்டாளனை. என்ன விட்டுட்டு ஒன்னால் இருப்பு கொள்ள முடியலையா? அரண்மனையில ஒன்னால் இருக்க முடியாது. முடியாது முடியாது. என்னால் உனக்கு உடுத்த உடை, உண்ண உணவு, தாயும் தந்தையும் இளமையிலேயே இழந்தவன் நீ. அண்டவந்த பிடாரி கண்டாளன். அண்டவந்த பிடாரி ஊர்பிடாரி விரட்டியதா. அதுபோல எனக்கு அடிக்கடி நெருக்கடி கொடுத்துள்ளாய். இல்லை சுபா. உனக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து பொண்ணு பார்த்து திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து பெண் பார்த்து விட்டேன். ஆமா சண்டாளனே, மாமனா மைத்துனனா மரியாதை கெட்டவனை நீ எனக்கு பின் பார்க்க. அண்ணனா தம்பியனா அருகதை இல்லாதவன் நீ. யாரடா நீ எனக்கு பொன் பார்க்க? அதாவது வேங்கை பதுங்கியே சென்றாலும் விருந்து கண்டால் வீரிட்டேலும் பார்வேந்தன் சுபன் பாத்திர நிறைய பாலை பருகக்கூடியவன். சாக்கடை நீரை பருகுவன் அல்ல சண்டாளன். இந்த ஓவியத்தை பாருங்கள். அதாவது பெண்ணை பார்த்து நல்ல நாள் குறித்து திருமணத்துக்கு வேண்டுமான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்து விட்டேன். ஆனா இன்னும் தாலி கட்டுறது ஒண்ணுதான் பாக்கி. பதியம் நீயே கட்டி இருக்கலாமே சண்டாளனே. ஏன் இப்படி சொல்கிறான்? ஒரு நாடாளக்கூடிய இளவரசன் இது வயது
வாலிபனாகி விட்டார். திருமணம் செய்ய வேண்டும் என்று தாயினுடைய ஒப்புதலோடு நான் சென்று பெண் பார்த்து நாள் குறித்து திருமணத்துக்கு வேண்டுமான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்து விட்டேன். நீ வந்தால் இந்த பெண்ணுக்கு தாலி கட்டலாம். அதையும் நீயே செய்திருக்கலாம். சண்டாளன் பசுத்தோல் போத்திய புலி. பார்த்துதான் போகலாம். மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன். 1000 நட்சத்திரங்களை பிடித்து ஒரு கூண்டிலே அடைத்தால் சந்திரனுக்கு நிகராகுமா? எரியும் கொல்லியும் குளிரும் நிலவும் ஒன்றாகுமா? மழையும் மடுவும் இணையாகுமா? சண்டாளனை நீ எங்க நான் எங்கே? எனக்கு பெண் பார்க்கிற தகுதி உனக்காரா கொடுத்தது? அண்டி பிளக்கி வந்த நாயி, நீ எனக்கு பெண் பார்க்கிறாயா? தாயினுடைய ஒப்புதலோடு தான் பெண் பார்க்கிறேன். அதனால் மாப்பிள்ளை கோலத்தோடு வெள்ளிக்கிழமை வெளி 12ஆம் தேதி மாப்பிள்ளை கோலத்தோடு வருகிறேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து விட்டு போகலாம். என்னுடன் இடர்பாகம் உட்கார்ந்து என் மணவரையிலே தாலி கட்டவளை கொண்டு வந்தாயா? சண்டாளனை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன். வந்த வழியை விட்டு வராத வழியில் போயிடு. அடியே காந்தா, கொஞ்சம் கிளி கோமேதகம் என் காந்தாவை கட்டி பிடிக்கும் இடத்திலே இந்த கொடிய வாளுக்கு என்ன வேலை? இது இரண்டும் என்னுடைய அரம சொத்து. எஞ்சி இருப்பது என் உடலும் உயிரும். இது எனக்கே சொந்தம். போட அடியே காந்தா, வெள்ளிக்கிழமை வெளி 12ஆம் தேதி மாப்பிள்ளை கோலத்தோடு வருகிறேன். மாப்பிள்ளையை அழைத்துக் கொண்டு மாப்பிள்ளை கோலத்தோடு வருகிறேன் என்று சொல்லி வந்தனே, ஒரு பெண்ணின் பாவம் என்ன விடுமா? நான் எந்த மாப்பிள்ளையை கொண்டு போதேன்? கல்யாணத்துக்கு வேண்டுமான ஏற்பாடு அனைத்தும் செய்யுங்கள். நான் மாப்பிள்ளை கோலத்தோடு மாப்பிள்ளையை கூட்டி வருகிறேன் என்று சொல்லி வந்தேனே, பெண்ணுடைய பாவம் அல்லவா? நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்வேன்? அம்மா, என்னப்பா இது அத்து வச்சு அணிவித்து போட்டு என்னை பார்த்து வந்து விட்டேன் என்று சொன்னேன். ஓவியத்தை பார்த்து உனக்கு ஏற்ற பெண் ஓவியத்தை கொடுத்தேன். அந்த ஓவியத்தை வாங்கி என் முகரம் மீது சுழற்றி அடித்து விட்டான். நீ யாரடா? அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா? எனக்கு பெண் பார்க்கிற உரிமை உனக்கு யாரடா கொடுத்தா? அண்டி பிழைக்க வந்த நாயே, வயிற்று சோத்துக்கு வந்தவன், எனக்கு பெண் பார்க்கிற உரிமை யாரடா கொடுத்தா என்று அடித்து உடைத்து அவர் அங்கு வஸ்திரம் ஆணிமுத்து போட்டு கையிலிருந்த வீரவாள் அனைத்தும் சூரியகாந்தாபுரிக்கு சொந்தம்.
இது இருக்கிறதுனாலதான் அடிக்கடி வருகிறாய். இதோ இது நீ பெற்றுக்கொள். இந்த உடல் உயிர் அனைத்தும் எனக்கு சொந்தம். இனிமேல் இங்க வந்த உனக்கு பார்க்க கண் இருக்காது, நடக்க கால் இருக்காது. கண்ணை நோண்டுவேன், காலை வெட்டுவேன். போடா என்று என்னை எட்டு உதைத்து தள்ளி சண்டாளா, எவ்வளவு நாளடா நீ திட்டம் போட்டு இருந்த? அதாவது என் மகனை கொல்லலாம்னு சொல்லி என் மகனை கொண்டுட்டு நாடகம் ஆடுற நாடகம். இந்த அதாவது சூரியகாந்தாபுரி பட்டணத்தை அவன் ஒரே ஒரு வாரிசு இருக்கிறான். அந்த வாரிசு கொண்டுட்டு அந்த சொத்தெல்லாம் நம்மளுக்கு சொந்தம்னு சொல்லி நோக்கத்தோட என்கிட்ட நாடகம் நடத்துறியா? ஏண்டா என்ன அண்டி வேணா அந்த அனாதி பையனு துரோகி, நம்பி துரோகி, சண்டாளா, என்னடா உனக்கு என்னடா பாவம் செஞ்ச? அம்மா அம்மாவா? சுபனை நான் மடித்து விட்டானா? பையனை நீ கொண்டுட்டீடா? இல்லம்மா, சுபனை நான் மடித்து விட்டானா? தாயே, இப்படிப்பட்ட பாவத்தை என் தலைமே சுமத்துகிறாயே, இப்படிப்பட்ட பழியை என் மீது சுமத்துகிறாயே. உன் மகனை நான் மடித்தடா. ஐயோ அம்மா. எவ்வளவு நாளா கங்கான கட்டிட்டு இருந்த என் மகனை கொல்லலாம்னு சொல்லி எங்கடா என் மகனை கொண்டு காட்டுறா? எப்படி அம்மா மனம் வந்தது? என் மீது பழி சொல்ல உங்களுக்கு எப்படி அம்மா மனம் துணிந்தது? உங்களுக்கு எப்படி அம்மா மனம் துணிந்தது? என் மகன் எங்கடா கொண்டுட்ட? எந்த இடத்துல கொண்டு வந்தா? இல்லம்மா, உன் மகனை நான் மடிக்கவில்லை. ராசியின் மடியிலே தவிர்ந்து கொண்டிருக்கிறான் உன் மகன். அவனை கொண்டு வர வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சித்தேன். நான் ஒன்றும் நடக்கவில்லை. என்ன சொல்வதை நம்புகிறம்மா. நிச்சயமாக சத்தியமாக நான் சொல்வதை நம்புகிறம்மா. எத்தனை முறைதான் என்னுடைய இடத்துல சொன்னாலும் எனக்கு கேட்க மாட்டேன். என் மகன் எத்தனை முறை நான் எடுத்து சொன்னேன். அதான் போறது வர்றது இப்படி என் மகன் இருந்தாதான் வருவான். அழுக வேண்டாம், நான் சொல்வதை கேளுங்கள். எழுந்திருங்க அம்மா. எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும் கொடுங்கள். தாயே, ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஒரு பொய்யுக்காக எனக்கு அனுமதி கொடுங்கள். உங்கள் மகன் இளவரசனை கொண்டு வந்து நான் உங்களுக்கு சேர்க்கிறேன். நிச்சயமாக சத்தியமாக சேர்க்கிறேன். சந்திரகாந்தாபுரி அரசனிடத்திலே மாப்பிள கோலத்தோடு வருகிறேன். வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி கல்யாணத்துக்கு வேண்டுமான ஏற்பாடுகளை செய்யுங்க என்று சொல்லி வந்து விட்டேன். கல்யாணத்துக்கு தயாராக இருப்பார்கள். ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை நம்ம வயிற்றுல ஒரு பிள்ளை பிறந்திருந்தா நாம ஏத்துக்குவோமா? நம்ம பிள்ளை வேற, மாற்றான் பிள்ளை வேற. அதனால அந்த பாவம் நமக்கு வேண்டாம், அந்த துரோகம் நமக்கு வேண்டாம். அதனால் ஒரே வழி, இளவரசனுடைய மந்திரவாளை வைத்து, ஆணிமுத்து கோட்டை வைத்து நாம சந்திரகாந்தாபுரி சென்று எங்க ராஜ பரம்பரையில இளவரசனுடைய கையில இருக்கு வீரவாள் மந்திரவாளுக்கு தான் நாங்க தாலி கட்டி கல்யாணம் செய்து பெண்ணை அழைத்து கொண்டு போவது பழக்கம். எங்க சூரியகாந்தாபுரிக்கு பெண்ணை அழைத்து கொண்டு போய் அங்கே மாப்பிள்ளையை உட்கார வைத்து நாங்கள் கல்யாணம் செய்வோம் அப்படி என்று சொல்லி எப்படியாவது ஒரு பொய்யை பேசி அந்த பெண்ணை நம்ம சூரியகாந்தாபுரி பட்டணத்துக்கு அழைத்து கொண்டு விடுறோம். நான் தெரியாம எதோ பேசிட்டேன், மனசுல வச்சுக்கதப்பா. பிள்ளை பாசம் இருக்கத்தான் செய்யும், பிள்ளையை பெற்றவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் பிள்ளை பாசம். அதனால் புறப்படுங்கள், நம்ம சூரியகாந்தாபுரி பட்டணத்துக்கு போகலாம். உள்ள கட்டி மாலை போடணும்.
சூரியகாந்தபுரி ஆளக்கூடிய இளவேணி மகாராணி இவங்கதான். ஓ இளவேணி அம்மா என்று சொல்லக்கூடியவர் இவருதான். சுரேந்திரனுடைய தாய் சரி இளவேணி அம்மா. இளவேணி அம்மான்னு சொல்றீங்க. மாப்பிள்ளை மாப்பிள்ளை அனைத்துமே திருமணத்துக்கு வேணுங்கிற சன்மானங்களை அனைத்துமே செஞ்சு வச்சுட்டாங்க. அப்ப இளவேணி அம்மா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க. எங்க நாட்டினுடைய ராஜா ஐயா உங்க மகளை கூப்பிடுங்க. அவரையும் வைத்து இவர் யாரப்பா? இவர்தான் சந்திரகிரி பட்டணத்தை ஆளக்கூடிய சந்திரகாந்த மகாராஜா. சந்திரகாந்த மகாராஜா இளவரசி சந்திரகாந்த். ஆமா வருங்கால மருமகளா? சூரியகாந்தபுரி ஆளக்கூடிய ராணி இளவேணி அம்மா. இளவேணி அம்மா. ஆமா உங்களுக்கு வருங்கால மாமி அத்தை. அம்மா அரசே நான் ஒரு சின்ன ஆனால் இதோ கணவரை கூட்டி வருகிறேன் மாப்பிள்ளையை கூட்டி வருகிறேன் என்று சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிறாரா? அம்மா இந்த பக்கம் வராங்களா? இல்லம்மா நான் ஒரு சின்ன தவறு செய்து விட்டேன். என்னை இருவரும் மன்னித்துக் கொள்ளுங்கள். தவறு செய்து விட்டாயா? காரணம் எங்க நாட்டிலே இளவரசருடைய கையில இருக்கும் மணிமந்திர வாளுக்கு தான் முதல்ல மாங்கல்யம் சூடுவது. சரி பொண்ணை உட்கார வைத்து பொண்ணுக்கு அருகாமையிலே மணிமந்திர வாளை வைத்து மணிமந்திர வாள் மாப்பிள்ளையாகவும் இளவரசி பொண்ணாகவும் இளவரசன் கையில இருக்கக்கூடிய மணிமந்திர வாளுக்கு தான் மாங்கல்யம் சூடுவது. பிறகு பெண்ணை அழைத்துக் கொண்டு போய் எங்க சூரியகாந்தபுரி பட்டணத்தில் உற்றார் உறவினர் பந்துகள் எல்லாம் அழைத்து அங்க மணவரையில உட்கார வைத்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் செய்வது எங்க பழக்கம். ஓ உங்களுடைய பரம்பரையிலே எங்க ராஜ பரம்பரையிலே இருக்கக்கூடிய வீரவாளை கொண்டு வந்து ஆமா கட்டிய மனைவியை நம்மளுடைய அரண்மனைக்கு அழைத்து சென்று ராஜரிடத்திலே அமர வைத்து தாடி கட்டுவதுதான் தங்களுடைய பழக்கம். மகாராணி சொல்லி அனுப்புனாங்க. சரி நான் மறந்துட்டேன் ஐயா. இதுவரைக்கும் நாங்கள் நாட்டிலே கேட்ட வரைக்கும் இப்படி வந்து கல்யாணம் பண்ணது நான் என் சரித்திரத்திலே நான் பார்த்ததல்ல அண்ணே. அதோ வீரபாலை வைத்து உன்னை அரண்மனை அழைத்து சென்று திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. அதெல்லாம் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். வாருங்கள் நம்மளுடைய அரண்மனைக்கு போகலாம். அந்த வழியை வந்து போட்டு வாங்க அண்ணே. சொல்லம்மா சொல்லு. ஏனென்றால் நமது சந்திரகாந்தாபுரி பட்டணத்திலே நம்ம நாட்டுக்கு என்று ஒரு நிபந்தனை இருக்கிறது. அதுபோல அவங்க நாட்டுல அவங்க பண்பாடு எப்படியோ அப்படியே நடக்கட்டும். ஓ அவர்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய பண்பாடுகள் அப்படி, நம்மளுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய பண்பாடுகள் அப்படி. அந்த இஷ்டத்திற்கும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிதான் ஆக வேண்டும் என்று சொல்கிறாயா? சரி அப்படியே சென்று திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யும். திருமணமா அஞ்சு தான்